தமிழக மக்கள் அனைவருக்கும் மற்றும் சாதிச்சா மட்டும் அவங்கள இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டன் வந்தால் எங்களை தமிழர்களாக ஒதுக்குற மேல்நாட்டு சகோதரருக்கும் வணக்கம். கடந்த 4 வருஷமாக ஜல்லிக்கட்டு பற்றி பிரச்சனை, பீட்டான்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிறைய பேர் வரல. ஆனால் இந்த வருஷம் நிறைய இளைஞர்கள் அதுக்கு முன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கூட மெரினாவில் ப்ரொடெஸ்ட் நடக்குது, நிறைய ஊரில் நடக்குது. அந்த இளைஞர்களில் ஒருத்தன் நான். மீண்டும் வணக்கம். இந்த பீட்டா அப்படின்ற அமைப்பு இவனுங்க யார், இதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த பீட்டா அப்படின்னா என்ன? பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது புண்பற்ற விலங்குகளுக்கு இவங்க வந்து ஆதரவு தராங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லின்னு திரிகிறானுங்க. இந்த அமைப்பு முத 1980ஆம் ஆண்டு மெக்சிகோ, அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டில் ஃபார்ம் ஆச்சு. அமெரிக்கா தான் USA அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய பேருக்கு தெரியும். இந்த அமைப்பு ஆரம்பிச்ச அப்புறமா நிறைய அமெரிக்காவில் உள்ள நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தெரு நாய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் கொடுத்து அதை கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன், நான் அவங்க இடத்துல அந்த நாய்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்க ஒரு ரூல் போட்டாங்க. சரி, இந்த அமைப்பானது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. அமெரிக்காவில் உள்ள நிறைய மக்கள் இந்த அமைப்புக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் தெருவில் நாய் இருக்கு, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி நிறைய நாய்களை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க இடத்துல வச்சாங்க. ஏன்னா அவங்க என்ன இல்லையா, ஒரே நாய், அவங்க நாய்க்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க பார்க்கணும். அதனால சரின்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி லட்சக்கணக்கான நாய் அவங்க கிட்ட வந்துச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பீட்டா அமைப்பு கிட்ட இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாய்களை வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாய்கள் வெளியில அவங்க இருந்துச்சு. அந்த நாய்களுக்கு எல்லாம் மறுபடியும் அந்த பீட்டா அமைப்புல இடத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த பீட்டா அமைப்பு என்ன பண்ணானுங்கன்னா 4 நாள் ஏலத்துல விட்டாங்க. அந்த அவங்க கிட்ட இருக்கிற நாய்களை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நாய்கள் அவங்க ஃபார்ம்ல வந்துச்சு. 4 நாள்ல அந்த நாய்கள்லாம் ஏலத்துக்கு போடுவாங்க. அந்த நாய்கள் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சீப்பான ரேட்டுக்கு அந்த நாயை விற்கிறேன்னு சொன்னாங்க. மீதி அந்த நாய் அதில் பேலன்ஸாக சில நாய்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை பரிதாப கொலை செய்கிறதா அறிவிச்சாங்க. இது USA அரசு ஒத்துக்கிடுச்சு. சரி, அந்த 4 நாள் போச்சு. நிறைய நாய்கள் 75% நாய் அந்த நாய் விற்றுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த 4 நாள் முடிந்த அப்புறமாக பீட்டா அறிவித்த மாதிரி கிட்டத்தட்ட 35,000 நாய்கள் மட்டும் ஒரே நாளில் இவங்க சாவடிச்சாங்க. இதுக்கு பேர் புண்படுத்துறது இல்லையா அப்படின்ட்டு பீட்டா கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது இவங்க இப்போ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காளமாடான காங்கயம், ஹலிகர், மால்வி, அம்ரித் மஹால், சிரி நிறைய காளமாட்டுகள் இருக்கு. அதில் காங்கயம் அப்படின்ற காளமாடு வந்து நம்ம தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட நேட்டிவ் அதான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த காளமாட்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவிலே 7 லட்சம் மாடுகள் தான் உள்ளன. இந்த மாட்டுக்களால இந்திய அரசுக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடி கிட்ட லாபம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. இந்த காளமாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான காங்கயம் அப்படின்ற காளமாடு 15,000 தான் இருக்கு மொத்தம் இந்தியாவிலே. இதோட ஒரு மாடோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி. போன வருஷம் பிரேசில்ல இதை வாங்கினாங்க. ஆனால் நம்ம மோடி அரசுக்கு வந்து பீட்டா கொடுக்குற 1000 கோடி தான் கண்ணுக்கு தெரியுது. மீதி 15 கோடி, அந்த ஒரு மாடு 15 கோடி. அப்போ பார்த்துக்கோங்க 15,000 மாட்டுக்கள் எத்தனை கோடிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீட்டா இந்த அமைப்பு எதுக்காக ஜல்லிக்கட்டை பேன் பண்றானுங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேவல் சண்டைகள் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கோம். அதை பேன் பண்ணானுங்க. இந்த சேவல் சண்டை பேன் பண்ணதுக்கு அப்புறமா
நம்ம நாட்டில் சேவலே குறைஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சேவல் போனதுனால அரசுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவல் போனதுனால பெண் கோழிகளுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு சேவல் இல்லை. அதனால அவங்க ஊசி தயாரிச்சாங்க. அந்த ஊசி 1000 ரூபாய், ஒரு ஊசி 1000 ரூபாய், அப்படி சும்மா ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், 1000 ரூபாய் அப்படின்ட்டு நம்ம நாட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ஊசிகள் வரும், பிஸ்னஸ் வழியாக அவங்க உள்ளே வருவாங்க. இந்த ஊசிகளால் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழிகள் ஃபார்ம் ஆச்சு. சேவல் இல்லாதனால நிறைய கோழிகள் இப்போ வந்து முட்டையே நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு, அந்த கோழி சண்டையை பேன் பண்ண மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை விளையாட்டை பேன் பண்ணாங்கன்னா, இது விளையாட்டு இல்லை, நம்மளோட பாரம்பரியம் என்று சொல்லிக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற 7 லட்சம் மாடையும் இவங்க சாவடி அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏன்னா அது யூஸ் இல்லை, பாப்புலேஷன் அதிகம் இந்தியாவில் அப்படி இப்படின்னு ஏதோ கதை கட்டுவானுங்க. அமெரிக்காவுக்கு சொல்லவா முடியும்? இந்த மாட்டை பேன் பண்ணாங்கன்னா நம்ம பசு மாட்டுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு காளமாடு தேவை. அப்போ அந்த காளமாடு நம்ம நாட்டில் இருக்காது. இந்த காளமாட்டு இல்லாதனால பசு மாட்டுக்கு ப்ரீட் பண்ண முடியாது. இவனுங்க அதே மாதிரி கோழி கொடுத்த மாதிரி இவங்க ஒரு ஊசி தயாரிச்சிருக்காங்களாம். அந்த ஊசியை வந்து இவங்க நம்ம பசு மாட்டு மேலே கொடுத்தாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காளமாடே பிறக்காது, பசுமாடு மட்டும் பிறக்கிற மாதிரி இவங்க அந்த ஊசியை தயாரித்து வச்சுருக்கானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இதனால நிறைய லாபங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் நம்ம காளமாட்டை விட்டுட்டு அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷனில் நம்ம பசு மாட்டுக்கு ப்ரீடு பண்ணி நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். சரி, நம்ம இந்த புண்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பீட்டா அப்படின்னு அந்த அமைப்பு. புண்படுத்துறதை பற்றி அமெரிக்க அரசு என்றைக்கும் பேசவே கூடாது. ஏன்னா 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது பியர்ல் ஹார்பர் அப்படின்னு ஒரு ஹார்பரில் ஜாப்பனீஸ் அவங்கள அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக்கை பழி வாங்குறன்ற பேரில் ஹிரோஷிமா நாகசாகியில் இந்த அமெரிக்கா அமைப்பு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை சாவடிச்சாங்க. அந்த நிறைய பேருக்கு தெரியும், ஹிரோஷிமா அட்டாக் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்துச்சு. இந்த அட்டாக் நிறைய பேரை சாவடிச்சாங்க. இப்போ கூட அங்கே பிறக்கிற குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாத, கை கால் வளர்ச்சி இல்லாத, உடல் வளர்ச்சி இல்லாததான் தான் அந்த மாதிரி தான் பிறக்கிறாங்க. இதுக்கு பேர் புண்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுக்கான நடவடிக்கை எதுக்காக தமிழக அரசு எடுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி கேட்டால் தமிழக அரசில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் வந்து மாடு மேலே கோச்சிங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மாடானது அம்மான்னு தான் கூப்பிடுதே தவிர சின்னம்மா பெரியம்மா அப்படின்லாம் கூட மாட்டேங்குதான். அதனால நம்ம சின்னம்மாவோ யாரோ அவங்க கோச்சிக்கினாங்களாம். சரி, இந்த அனிமல்ஸ் கிட்டலாம் நீங்கள் கோவப்படாமல் மத்திய அரசு கிட்ட கோவப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேனுக்கு நீங்கள் விடுவிச்சு தமிழ்நாட்டுக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு தரபடி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த ஜல்லிக்கட்டை யாருன்னு என்னன்னே தெரியாத சில இளைஞர்களுக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணா அவர்கள் டக்கர் பாட்டு விட்டு நிறைய இளைஞர்களை அவர் ஏற்றி விட்டாரு, சப்போர்ட் பண்ணாருன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு மிக நன்றி. ஜி பிரகாஷ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் நிறைய நடிகர்கள் இதுக்கு ஆதரவாக வந்தாங்க. அதே போல் இந்த பீட்டா அமைப்பானது செலிபிரிட்டிஸை அவங்க பக்கம் இழுத்துட்டு நம்மளை திசை திருப்ப பார்க்குறாங்க, ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் விராட் கோலி அவர்கள். அவர் ஏற்கனவே பீட்டா அவர்களுக்கு விலை போயிட்டாரு. சார், நீங்கள் இந்த மாதிரி பீட்டா அவங்க எவ்வளோ சரி பண்ணுறாங்க நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துப்போம் அதெல்லாம். இதே மாதிரி இது வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு. சில பேரை வராமல் கூட தடுக்க முடியும் எங்களால் அப்படின்னு. நான் இவ்வளோ நேரம் அமைதி போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆக்ரோஷமாகவும் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த மெரினாவில் வந்து மிலிட்ரி இறங்குறதாகவும் அப்படின்னு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம். மிலிட்ரி இறங்கிச்சுன்னா ஜனகணமன நாங்கள் பாடுவோம். அதையும் மீறி நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்களாம் இந்தியன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, நீங்கள் இந்தியன் சொல்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் இளைய தளபதி சொன்ன மாதிரி, விஜயண்ணா சொன்ன மாதிரி,
இந்த பீட்டான்ற அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு மக்கள் சந்தோஷப்படுவோம். மற்றும் இது போல நம்ம கல்ச்சரை ஸ்பாயில் பண்ற மாதிரி யாரும் இனிமேல் நம்ம நாட்டுக்குள்ள வராத மாதிரி நம்ம அரசு பார்த்துக்கணும். அதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும். அதுபோல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பீட்டானா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.